அடுக்காத மாடி சிறுகதை. ஆசிரியர் சு. சமுத்திரம் அவர்கள். அந்த மூவரும் ஆட்டோவிலிருந்து விடுபட்டார்கள். ஆட்டோ கொஞ்சம் நில்லுப்பா என்று கலை செல்வி கான்பூர் தமிழிலே கேட்டாள். ரன்னிங் டைம், சீக்கிரமா வாங்க என்றான் டிரைவர். கலை அழகு வாய்ந்த கட்டிடங்கள் நிமிர்ந்து நின்ற அந்த தெருவை பார்ப்பதற்கே பெருமிதமாக இருந்தது அழகம்மாவுக்கு. இந்த தெருவிலே நிலம் வாங்கி போட்டதற்காக கணவனை பெருமை பொங்க பார்த்தாள். கலைச்செல்வி வியந்தபடியாக தந்தையின் கையை பற்றி குலுக்கி, கங்க்ராட்ஸ் டாடி, பியூட்டிஃபுல் லொகேஷன் என்றாள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முத்துவேல் நின்றார். மேலும் கீழுமாக பார்த்தார். சந்தேகமே இல்லை, அது அவரது இடம்தான். தெற்கு பக்கம் அதே சக்தி வித்யாலயா. 2 வருஷத்துக்கு முன்பு ஓடு போட்ட கட்டிடம் இப்போது கான்கிரீட் மாளிகையாகிவிட்டது. முத்துவேல் தலையை ஆட்டி ஆட்டி பார்த்தார். அவர் வாங்கி போட்ட 2 கிரவுண்ட் இடத்தையும் சாலையில் 3 அடியையும் ஆக்கிரமித்து அன்பு இல்லங்கள் என்ற பிளாஸ்டிக் பெயர் ஒட்டப்பட்ட காம்பவுண்ட் சுவரை பார்த்தார். 6 அடுக்கு மாடி, ஒரு அரண்மனையின் கம்பீரம், 10-15 கார்கள், ஸ்கூட்டர்கள், வாசலில் கூர்க்கா. என்ன இதெல்லாம்? அதிர்ச்சி அடைந்து கீழே விழப்போனவரை தாயும் மகளுமாக தாங்கி பிடித்தார்கள். அழகம்மா, என்னங்க என்னங்க என்று அரற்றியபடியாக அங்குமிங்குமாக சுற்றிய போது சக்தி வித்யாலயா சண்முகம் அவரை பார்த்து சிரித்தபடியாக வந்தார். முத்துவேல் மனைவியையும் மகளையும் உதறி போட்டுவிட்டு அவரிடம் ஓடினார். சார், அது அது என்னோட நிலம் தானே? ஒரு காலத்தில். அப்புறம் அதை சேட்டுக்கு வித்துட்டீங்க போலிருக்கே. என்ன ரேட்டுக்கு கொடுத்தீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருப்பேனே. முத்துவேல் தலைக்குள் ஏதோ ஒன்று உட்கார்ந்து தலையோட்டை பீய்த்து எறிவது போல பிரம்மை. அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை தானும் மகளும் மனைவியும் கல் தூண்களாக தலையிலே வைத்து பாரம் தாங்காமல் பரிதவிப்பது போன்ற உடல் வலி. அழகமாதான் முன்பின் பார்த்தே இராத சக்தி வித்யாலயாரை பார்த்து, என்ன சார் சொல்லுங்க என்று பதறி அடித்து கேட்டபோது அந்த ஆசாமி, சார் இந்த இடத்தை அந்த சேட்டுக்கு வித்துட்டாருன்னு நினச்சேன், அவர் என்னடான்னா விற்கலன்னு சொல்கிறார். முத்துவேல் சிறிது சுயத்துக்கு வந்தார். நான் விற்கலை சார், விற்கவே இல்லை சார். உங்ககிட்ட கூட என் அட்ரஸ் கொடுத்து இருந்தேனே சார், ஒரு வரி எழுதி போட்டிருக்கலாமே சார். வார்த்தையை வியர்த்தமாக கொட்டாதீங்க சார். யார் வீடு கட்டினா எனக்கு என்ன? ஏதோ எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்தது மாதிரி அதட்டுறீங்க. அதட்டலை சார், அதட்டலை. ஒரு ஆறுதலுக்காக கேட்டார். சரி, அதோ ஷெட்டு முழுசையும் அடைச்சிக்கிட்டு நிற்கிற காண்டசாவில் ஏற போகிறான் பாருங்க, அவன்தான் சேட்டு. அவன்கிட்ட போய் கேளுங்க. ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, அவனுக்கு அடியாளுங்க அதிகம். சக்தி வித்யாலயர் சேட்டுக்கோ அவரது அடி ஆட்களுக்கோ அஞ்சுபவர் அல்ல. ஆனாலும் வீட்டுக்குள் போய் தன்னை மறைத்து கொண்டார். அந்த சேட்டு அப்பப்போ காரில் லிஃப்ட் கொடுக்குறான். அதோட இந்த வாத்தி பசங்க வேற வம்பு பண்ணுறாங்க. சேட்டுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால்தான் லேடி டீச்சர்களாவது பயப்படுவாளுங்க. சேட்டு கெட்டிக்காரன் தான். எங்கேயோ இருந்து ஒரு பிச்சைக்காரனாக வந்து ஒரு ராசாவாயிட்டான். பலரை பிச்சைக்காரங்களாகவும் ஆக்கிட்டான். எம்பியும் வேற ஆக போகிறானாம். முத்துவேலர் குடும்பத்துடன் கேட் பக்கமாக வந்தபோது கூர்க்கா வழிவிட்டான். இன்னமும் பாக்கி இருக்கும் ஃப்ளாட்டுகளில் ஒன்றை வாங்க வந்திருப்பதாக நினைத்து சேட்டு சொல்லி கொடுத்தது போல தலையை குனிந்து அதையே கை போல ஆக்கி ஒரு சல்யூட் அடித்தான். முத்துவேல் முக்கி அடித்து ஓடினார். காரில் ஏறப்போன சேட்டின் குறுக்கே கையை நீட்டியபடியாக அவனை வெறித்து பார்த்தார். தேவிலால் மாதிரியான தோற்றமானால் வயிறு மட்டும் உடம்பின் விதிகாச்சாரத்துக்கு அதிகமாக விம்மியிருந்தது. சேட் அவரை பார்த்ததும் அவசரத்தனமாக நிதானத்துடன் விளக்கமளித்தான். அதோ ரெஜிஸ்டரோட நிற்கிறார் பாருங்க, அவர்கிட்ட எல்லா விவரமும் கேளுங்க. 4 ஃப்ளாட்டையும் நல்லா பாருங்க. நான் அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து விடுவேன். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? முத்துவேல் விண் அதிர மண் அதிர கத்தினார். அடே பாவி, இது என்னோட நிலம்டா. 5 வருஷத்துக்கு முன்னால் 30,000 ரூபாய்க்கு வாங்கி போட்ட கிரவுண்ட் ஐயா. பெண்டாட்டி நகையை விற்று ஜிபிஎம் லோன் போட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்ச பணத்தையும் போட்டு வாங்கி போட்ட இடம்டா.
சேட்டு முத்துவேல் தன்னை புகழ்வது போல வாயை ஒரு கோடாக்கினான். இதற்குள் பல்வேறு பிளாட் பால்கனிகளில் பல்வேறு உருவங்கள் தோன்றின. சிலருக்கு சேட்டு மாட்டிக்கொண்டதில் சந்தோஷம். சேட்டை விரும்பாத மற்றும் பலருக்கு புது வருத்தம். இந்த வில்லன் செய்த வில்லங்கத்தால் லட்சக்கணக்கான ரூபாயில் வாங்கி போட்ட பிளாட்டுக்கு கேடு வந்துவிடக்கூடாது என்ற பயம். அந்த பயத்தின் அடிப்படையில் வில்லாதி வில்லனான அந்த சேட்டை கதாநாயகனாக பார்த்தார்கள். தங்கள் விருப்பத்துக்கு விரோதமாகவே சேட்டுக்கு ஆதரவாளராய் மாறினார்கள். சேட்டுக்கும் ஒரு பிரச்சனை. அதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டான். இவனை விரட்டுகின்ற விரட்டிலே பிளாட்டுகளில் பிளாட் போடுகின்ற பசங்க பயப்படணும். ஆடாமல் அசையாமல் முத்துவேலை பார்த்து கேட்டான். யார் நீ? பதறாத காரியம் சிதறாது. நிதானமா பேசு. இந்த இந்த நிலத்தை வாங்கி போட்டவன் சார். யார்கிட்ட வாங்குனீங்க? கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட. காந்தி நகரில் இருக்காங்களே அந்த அம்மா கிட்ட. அவங்க கிட்ட போய் கேளு. அவங்க இறந்துட்டதாய். அப்போ அவங்க சமாதியை தேடி பிடிச்சு அங்கே போய் கேளு. என்னையா நீ நெசமாவே ஏமாந்துட்டியா இல்லை ஏமாத்துறியா? எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன? இந்த இடம் திருவான்மியூரில் இன்னும் உயிரோடு இருக்கிற மகோன்னதனோட இடம். வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் பதிஞ்சு கிரவுண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். மெட்ரோபாலிட்டன் ஆஃபீஸில் கார் மேலே கார் போட்டு அலைஞ்சு திரிஞ்சு பிளான் அப்ரூவலோடு 80 லட்சத்தில் கட்டின அடுக்குமாடி வீடு. நீ எவ்வளோ ஈஸியாக உன்னோட இடம்னு சொல்கிற? உன்ன மாதிரி ஆளுகள்லாம். ஏய் கூர்க்கா, உனக்கு வேலையை காப்பாற்றிக்க ஆசை இல்லையா? இந்த மாதிரி ஆளுகளை ஏன் விடுற? சட்டப்பேரவை மார்ஷல் மாதிரி கூர்க்கா முத்துவேல் பக்கமாக ஓடி வந்தான். அவரது மனைவியும் மகளும் பயந்து விட்டார்கள். அவனை கையெடுத்து கும்பிட அந்த கும்பிடு அவன் வேகத்தை பின்னாலும் சேட்டின் எஜமான பார்வை முன்னாலும் இழுக்க அவன் அல்லாடிய போது அழகம்மாவும் கலைசெல்வியும் முத்துவேலை இழுத்து கொண்டு வெளியில் வந்தார்கள். அதில் அதிக சிரமம் இல்லை. முத்துவேலர் அவர்கள் இழுத்த இழுப்புக்கு உடன்பட்டார். ஐயோ ஐயோ என்று அரற்றி கொண்டார். பெரிய பணக்காரி என்று தான் நம்பிய கண்மணி ராமச்சந்திரன் ஏமாற்றிவிட்டாளே என்று துடித்து போனார். இல்லாவிட்டால் அந்த சேட்டு அப்படி பயப்படாமல் போயிருக்க மாட்டான் என்ற அனுமானம். கேட்டுக்கு வெளியில் வந்தவர்களை இடிக்கப் போவது போல சேட்டின் செட்டு கார் வாசலில் இருந்து ஒரே துள்ளலாக துள்ளி அப்புறமாக பாய்ந்தது. அங்கே இருந்து விலகிய மூவரும் சாலையின் மறுமுனை விளிம்பிலே நின்றார்கள். சக்தி வித்யாலயர் ஜன்னல் வழியாக பார்த்தார். அடுக்குமாடி வாசிகள் சந்தோஷப்பட்டார்கள். ஃப்ளாட் பிழைச்சுட்டு. ஆனாலும் அங்கிருந்த ஒரு நடுத்தர ஆசாமி 4வது மாடியின் ஓரத்துக்கு போய் லிஃப்டின் மூலமாக கீழே வந்தார். சேட்டின் கார் தெருவை தாண்டுவதற்கு அவகாசம் கொடுத்து நின்றார். பிறகு கேட்டுக்கு வெளியில் வந்து அங்குமிங்குமாக பாவ்லா காட்டிவிட்டு சக்தி வித்யாலயர் இப்போது குனிந்து போயிருப்பதை அனுமானித்து கொண்டு முத்துவேலர் பக்கமாக வந்தார். அவரை பார்த்ததும் ஆறுதல் தேடி பேச போனவரிடம் அவரே பேசினார். கவலைப்படுறதை விட்டுட்டு காரியத்தை பாருங்க. இந்த நிலம் கண்மணி ராமச்சந்திரனுக்குத்தான் சொந்தம். ஏதோ பெரிய ஃபைனான்ஸ் விவகாரத்தில் மகோன்னதன் மாட்டி அவனோட இந்த நிலம் ஜப்திக்கு வந்தது. கண்மணி ராமச்சந்திரன் அதை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த சேட்டு பயல் மகோன்னதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஜப்தி விவகாரத்தை மூடி மறைச்சு மகோன்னதனோட ஒரிஜினல் பத்திரத்தை மட்டும் காட்டி இந்த நிலத்தை வாங்கிக்கிட்ட கையோட பத்திரம் பதிவும் செஞ்சுட்டான். எவ்வளோ அநியாயம் பாருங்க. எந்த சப் ரெஜிஸ்டரர் ஆஃபீஸில் யார் எந்த நிலத்தை வாங்கினாரோ அதே நிலத்தை வாங்கினதா பதிவு செய்துட்டான். கலைச்செல்வி முதல் தடவையாக பேசினாள். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்படி அங்கிள் சம்மதிப்பாங்க? சட்டத்துக்கு தப்பாச்சே. நீ வேறம்மா. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பெண்டாட்டி புருஷனை விற்கிறதாயும் புருஷன் பெண்டாட்டியை விற்கிறதாயும் எழுதி கொடுத்தாலும் பதிவு செய்வாங்க. என்ன கொஞ்சம் வாய்க்கரிசி போடணும். நீங்கள் இங்கே ஃப்ளாட்டில் இருக்கீங்களா? அங்கே இருந்தால் இப்படி உங்ககிட்ட அன்பாக பேசுவேனா? நான் ரியல் எஸ்டேட் புரோக்கர். இந்த சேட்டு பயலை நம்பி அவன் 1000 சதுர அடின்னு சொன்ன ஃப்ளாட்டை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். கடைசியில் மொத்தமாக 700 சதுரடி. வாங்கினவர் சேட்டைத்தானே போலீஸில் புகார் செய்யணும்.
அதுக்கு பதிலாக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதாய் மிரட்டினார். கமிஷன் கேட்டால் கொலைக்கிறான். அவனை பார்க்கத்தான் வந்தேன். முதல்ல போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு கமிஷன் கொடுக்காத பயல் ஃப்ளாட்டை விட்டுட்டு நடு ரோட்டில் திரியணும். அப்போதுதான் எனக்கு நிம்மதி. சீக்கிரமாக போங்க. முத்துவேலர் வேக வேகமாக போன அந்த மனிதனின் முதுகையை பார்த்தபடியாக நிமிர்ந்தார். அவர் பதிவு பத்திரத்தில் இந்த மகோன்னதன் இடத்தை அந்த கண்மணி ராமச்சந்திரன் எப்படி ஏலத்தில் எடுத்தாள் என்ற விவரம் எழுதப்பட்டிருந்தது நினைவுக்கு வர வர அவருள் ஒரு போர் குணம் எழுந்தது. அவரையே உற்று நோக்கிய மனைவியையும் மகளையும் வாருங்கள் என்று மோவாயை ஆட்டி காண்பித்துவிட்டு முன் நடந்தார். அவரை பார்த்து திட்டப்போன ஆட்டோக்காரன் அவர் வந்ததும் வராததுமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போப்பா என்று போர்க்குரல் எழுப்பியபடி ஆட்டோவுக்குள் உட்கார்ந்த தோரணையில் அசந்து விட்டான். அவர்களும் ஏறிக்கொண்டார்கள். அப்போது தூரத்தை பற்றி கவலைப்படாத முத்துவேல் இப்போது அந்த காவல் நிலையம் கண்ணில் படுவதற்காக துடியாக துடித்தார். அங்கும் இங்குமாக நெளிந்தார். இப்போது அழகம்மா வாய் விட்டே அரற்றினாள். குருவி சேர்த்தது மாதிரி சேர்த்த பணமெல்லாம் போயிட்டே, கடைசியில் தெருவில் நிற்கோமே. நான் எத்தனை தடவை சொன்னேன், மெட்ராஸ் ஒத்து வராதுங்க, கான்பூர்லேயே இருந்து விடலாம்னு சொன்னேனே, கேட்டீங்களா? தமிழ்நாடுன்னு மூச்சுக்கு மூச்சு பேசுகிற உங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் வாழத்தான் முடியலை, சாவறதாவது அங்கே வச்சுக்கலாம்னு நீங்கள் விளையாட்டாக சொன்னது வெண்ணையாயிட்டே. சாக போகிறோமே. ஐயோ, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர்னு தெரிஞ்சும் நான் திட்டுறேனே. என் மனசு கேட்க மாட்டேக்கே. கலை, உங்கள் அப்பாவுக்கு மாத்திரை கொடுடி. அழகம்மா மீண்டும் பேசி விடுவோமோ என்று பயந்து போய் வாயிலே வலது கையால் அழுத்தி கொண்டாள். கலைச்செல்வி அம்மாவை அணைத்து கொண்டாள். முத்துவேல் விரைத்தும் விக்கித்தும் சிறிது வீராப்போடும் நிமிர்ந்து நின்றார். ஆட்டோ டிரைவர் இளைஞன் கேட்டான், அந்த சேட்டு ஒரு ஃப்ராடு, அவன் கிட்டக்கவா மாட்டினீங்க? என்ன நடந்தது? வாயை வலுக்கட்டாயமாக மூடிய அழகம்மா மீண்டும் அரற்றினாள். அதை ஏன் கேட்குற தம்பி? இவர் ஊரில் அனாதையாக பிறந்து எப்படியோ எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு கான்பூரில் ஒரு தோல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். பக்கத்து ஊரில் இவரை போலவே அனாதரவாக போன என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவள் கான்பூரில் தான் பிறந்தாள். இவருக்கு இந்த மண்ணை மறக்க முடியலை. மகளுக்கு கலைச்செல்வின்னு பெயரிட்டார். கம்பெனி விஷயமா இந்த சிஎல்ஆர்ஐயில் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்போ யாரோ சொன்ன இந்த இடத்த வாங்கி போட்டார். வருஷா வருஷம் நிலத்தை பார்க்குற மனுஷன் போன வருஷம் பார்க்கல. அதே சமயத்தில் அழகமாக நம்ம நிலத்தோட மதிப்பு இப்போ 10 லட்சம். 5 லட்சத்தில் ஒரு கிரவுண்டை விற்று 2 லட்சத்தில் ஒரு சின்ன வீடு கட்டி 3 லட்சத்தில் நம்ம மகளுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல பையனாக பார்க்கலாமுன்னாரு. அடம் பிடிச்ச எங்களை எப்படியோ கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. கான்பூர் கம்பெனியில் கணக்கு வழக்க முடிச்சுட்டு போன வாரம் தான் மெட்ராஸ் வந்தோம். சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. ஒரு லாட்ஜில் தான் இருக்கோம். வாடகை வீடு பார்த்துட்டு வரோம். அதுக்குள்ளே இந்த அநியாயத்தை பார்த்துட்டோம். மம்மி அழாதீங்க. டாடி இந்தாங்க மாத்திரை. அந்த டிரைவர் பாதிக்கப்பட்டதை அந்த ஆட்டோ நின்று காட்டியது. பிறகு அங்கும் இங்குமாக அலைமோதி அந்த காவல் நிலையத்துக்கு முன்பாக நின்றது. முத்துவேல் மனைவியையும் மகளையும் பற்றியபடியாக அந்த செஞ்சிவப்பு கோடுகள் போட்ட கட்டிடத்தின் மாடிகளில் ஏறினார். வாசலில் துப்பாக்கியுடன் வழிமறித்த ஒரு காவலரிடம் அத்தனையும் சொல்ல அவன் தலையாட்டி கேட்டான். அப்புறம் அதோ போய் சொல்லுங்க என்று கை காட்டினான். இடுப்பு துப்பாக்கியோடு ஏதோ செக்யூரிட்டி டியூட்டிக்கு புறப்பட்ட இன்ஸ்பெக்டர் முத்துவேலரை சுழி போட்டு பார்த்தார். சத்தமாக பேச போனவரை மெதுவாக பேசுங்க, எனக்கு காது கேட்கும் என்று ஸ்பீட் பிரேக் போட்டார். முத்துவேலும் அழகம்மாவும் அவரிடம் மாறி மாறி முறையிட்டார்கள். என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் அந்த பொண்ணு பேசாமல் அரகண்டா நிற்பாள் என்று கலைச்செல்வியை கர்வத்தோடு பார்த்தார். இதற்குள்ளாக ஒரு டெலிஃபோன். ஹலோ, நான் தான். இதுக்கு பேர் தான் டெலிபதி. இப்போத்தான் அந்த பார்ட்டியும் வந்திருக்கு. டோன்ட் வரி. உங்கள் காம்ப்ளெக்ஸுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு செய்கிறேன். இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் டியூட்டி, நாளைக்கு வச்சுக்கலாம். எங்கள் ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். அப்போ தானே உங்கள் ஃப்ளாட் ஆளுங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு இது வரும்.
இன்ஸ்பெக்டர் அந்த மூவர் பக்கமும் நெருங்கி வந்து கத்தினார். பெரிய மனுஷங்க மேலே பழி போடுறதுக்கு இப்படி எத்தனை பேரையா கிளம்பி இருக்கீங்க? அடுத்த தெருவில் ஏழை பிள்ளையாரை 10 லட்சத்தில் பணக்காரரா ஆக்குனவரே அவர். வேணுமன்னா தாசில்தாரை பாருங்க. அப்படி இல்லாமல் அங்கே போய் பழையபடியும் கலாட்டா செஞ்சீங்கன்னா இபிகோ 427வது செக்ஷன் படி அத்துமீறி பிரவேசித்ததற்காக செக்ஷன் 147 படி சட்டவிரோதமாக கூடியதுக்காக செக்ஷன் 327 படி சட்டவிரோத செயலுக்காக செக்ஷன் 41 படி வன்முறையில் ஈடுபட்டதுக்காகன்னு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். போலீஸ் ரிமாண்டும் 7 ஆண்டு ஜெயிலும் கிடைக்கும். காரணம், ஒரு பொருள் அல்லது உடைமை யார்கிட்ட இருக்குதோ அதுக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ் டியூட்டி. ஓகே, எனக்கு தலைக்கு மேலே வேலை, போங்க போங்க. அந்த மூவரும் தள்ளாடி தள்ளாடி இன்ஸ்பெக்டரின் அமானுஷ்யமான ஒரு சக்தி தள்ளிவிட்டது போல ஆட்டோவுக்கு வந்தார்கள். முத்துவேல் ஸ்ருதி குறைந்து பேசினார். உனக்கு எவ்வளவு பணம்னாலும் தரோம். தாசில்தார் ஆஃபீஸ் விடுப்பா. போறேன் சார். அதோ எனக்கு தெரிஞ்ச வக்கீல் வராரு சார். சார், நீதிமன்றத்தில் போட்டுக்கொள்வதற்கும் காவல் நிலையத்தில் கையில் வைத்து கொள்வதற்கும் பயன்படும் கருப்பு கோட்டோடு வந்த சிவப்பு மனிதர். அவர்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவரே வந்தார். முத்துவேல் விவரமாக எடுத்துரைத்து பேசினார். அவர் பேச முடியாமல் தத்தளித்த போது அழகம்மாவும் கலைச்செல்வியும் அவருக்கு உதவிக்கு வந்தார்கள். வக்கீல் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் ஏற்கனவே செத்து போய் இப்போது அவர் ஆவி மட்டுமே பேசுவது போல பேசினார். தாசில்தார் ஆஃபீஸில் அவரையும் அவரோட ரெவென்யூ இன்ஸ்பெக்டரையும் தேடுறதுக்கு 1 மாதமும் அவர்கள் முகம் கொடுத்து பேச 1 வருஷமும் ஆகும். இது அசல் கிரிமினல் கேஸ். ஆனால் போலீஸ் சேட்டு பக்கம் இருக்கிறதால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கோர்ட்டில் ஒரே சமயத்தில் சிவில் கிரிமினல் கேஸ் போடலாம். 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போடுவோம். அப்புறம் கேட்குற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 7,000 ரூபாய்க்கு ஸ்டாம்பு பேப்பர் வாங்கணும். 10 லட்சம் ரூபாய்க்கு 75,000 ரூபாய் ஆகும். என் ஃபீஸு வேற. அந்த சேட்டு அப்பவும் போகாட்டா 5 வருஷத்தில் ஜெயிச்சிடலாம். இதுதான் ஒரே வழி. விரலுக்கு ஒரு எம்எல்ஏவையும் கைக்கு ஒரு மந்திரியையும் பிடிச்சு வச்சுக்கிற சேட்டை வேற வழியில தான் மடக்க முடியும். ஓகே, எனக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கஞ்சா கேஸ் இருக்குது. அந்த ஆட்டோ திகைத்து திசையற்று ஓடியது. அதோ அந்த தெரு பக்கமாக வந்தபோது அழகம்மா டிரைவரின் முதுகை தட்டி ஆட்டோவை நிறுத்தச் சொன்னாள். அது நின்றதும் அதிலிருந்து குதித்தாள். அவள் முகம் இறுகி போய் உடம்பு முறுக்கேறியது. அந்த தெருவிலே நிதானமாக நடந்தாள். டிரைவர் உட்பட அந்த மூவரும் அவளை இழுத்து பிடிக்க போனார்கள். அழகம்மா அவர்களை தட்டி விட்டுவிட்டு அந்த அடுக்குமாடி வீட்டுக்கு முன்னால் போய் நின்றாள். குனிந்தாள். ஒரு கை நிறைய மண்ணை அள்ளினாள். மேலே நிமிர்ந்தாள். மண்ணோடு உள்ளங்கையை வாய்க்கு அருகிலே கொண்டு வந்து 3 தடவை ஊதிவிட்டாள். ஒவ்வொரு ஊதலும் ஒரு புயலாகி ஒவ்வொரு பிடி மண்ணையும் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை நோக்கி அனுப்பி கொண்டிருந்த பொழுது அந்த அடுக்குமாடி வீட்டுக்கு செக்யூரிட்டி கொடுக்க போலீஸ் வேன் ஒன்று அந்த தெருவுக்குள் நுழைந்தது. அன்பானவர்களே, சு. சமுத்திரம் அவர்கள் எழுதிய அடுக்காத மாடி சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.